மாமீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரூபி. இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம்ஸ் ஸ்பைசி நைட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அழகாக சாரீலாம் கட்டிட்டு உங்கள் தலைக்கு பூவெல்லாம் வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்களே கண்ணாடியில் பார்த்து, ஒயன் எவ்வளோ அழகாக இருக்க நீ, அச்சோ நானே என்னை புகழ்ந்துக்க கூடாது தான், ஆனாலும் நீ அழகு தான் ஒயன், எவ்வளோ அழகாக ரெடியாக இன்னும் எங்கே அவனை தான் காணுமே, தேங்காய் நீ எங்கே இருக்க? மணி இப்போவே 8:30 ஆகிடுச்சு, 7 o'clockலாம் வீட்டுக்கு வரணும் நீ. வரவே இல்லை, இன்னும் வரல. ஃபோன் பண்ணால் ஃபோனையும் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணிவிட்டு ஒயன் நான் வர லேட் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளைவே இல்லை, பார்க்கவும் மாட்டேன், ரிப்ளைவே இல்லை. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கே, பொண்டாட்டி வீட்டில் காத்திருப்பாளே அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆஃபீஸே கட்டிட்டு அழுகுறான். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுண்ணா? 8:30, 7 o'clockே வீட்டுக்கு வரணும். இப்போ 8:30, இந்த பையன் எப்போ வீட்டுக்கு வருவானே தெரியல. ஒர்க் இருந்ததுன்னா ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம்ல, வீட்டுக்கு வர லேட் ஆகும். அது ஃபோன் எடுக்கல சார், வெறும் மெசேஜ் மட்டும் தான் போட்டான். அட்லீஸ்ட் அதுவாது போட்டானே. ஆனால் எனக்கு அவன் மேலே செம்ம கோவம் வருது தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு வா, நான் ஒன்று பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் தேங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் மணி ஆகிட்டே இருக்குது, ஆனால் தேங்காய் வரவே இல்லை. இப்போ நாளை ஒரு 10:30 இருக்கும். நீங்கள் உங்கள் பெட்ரூமில் தேங்காய் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மணி ஒரு 10:30 இருக்கும். அப்போ கரெக்டாக கீழே உங்களுக்கு டோர் அன்லாக் பண்ணுற சத்தம் கேட்குது. ஸோ உங்களுக்கு அது யாருன்னு நல்லாவே தெரியும், தேங்க தான் வராரு. என்னடா இது லைட்டு போட்டே இருக்குது, இவனை தூங்கலையா என்ன? அடியே பொண்டாட்டி எங்கடி இருக்க அப்படின்னு மேலே பார்த்தா நீங்கள் தான் அப்ஸ்டேர்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. பொண்டாட்டி இங்கே தான் இருக்கியா, இரு வரேன் அப்படின்னு தேங்க் சொல்லிட்டு அப்ஸ்டேர்ஸ்க்கு வராரு. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளார அவங்க ரூம்குள்ளே போயிடுறீங்க. எத்தனை மணிக்கு வரான் பார்த்தியா? நீங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கானே, அவனை பற்றி கவலைப்படுவனே, அதெல்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அப்படியே வரான், வரட்டும் இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன். இவனுக்காக எவ்வளோ அழகாக ரெடியாக இருந்தால் இவன் வரவே இல்லை. மணி 10:30 ஆகுது, 7 o'clock வீட்டுக்கு வர வேண்டும். வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு நீங்கள் தான் உங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. தேங்கும் உள்ளே வராரு. டி என்னடி கூப்பிட்டு உள்ளே போயிட்டே இருக்க, உன்னாடி கூப்பிட்டாங்கந்து என்னடி உனக்கு இன்னைடி சைலண்டாகவே இருக்க, நீங்கள் ஒரு மனுஷன் கேட்டுட்ருக்கேன்ல சொல்லுடி. நீ எத்தனை மணிக்கு யூஸ்வலாக வீட்டுக்கு வருவேன்? 7 மணி. இப்போ மணி என்ன ஆகுது? மணி என்ன ஒரு 10:30. நீங்கள் தேங்காய் முறைக்கிறீங்க. முறைக்காதடி, அதான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணனேடி. அப்புறம் என்னடி, அதான் லேட்டாக வருவேன்னு மெசேஜ் பண்ணல. உனக்கு எத்தனை கால் நான் பண்ண தெரியுமா? ஒன்றுமே எடுக்கல. ஆனால் நீ வாட்ஸ்அப்பில் சிம்பிளாக ஒரே ஒரு மெசேஜ், வர லேட் ஆகும், அவ்வளோதான். எத்தனை மணிக்கு வருவா, எது வருவா, என்னாச்சு எதுவுமே சொல்லலை. ஒன்று நினச்சிட்டு நான் இங்கே ஒருத்தி இருக்கேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? செம்ம கோவத்தில் இருக்கா போலையே. சரி சமாளிப்போம். அங்கேனே யோசனை, இங்கே பாரு, இங்கே என் கண்ணை பார்த்து பேசு. உங்கள் அண்ணன் தானடி, இந்த பார்த்துட்டா போச்சு. நீங்கள் பாரி பொண்டாட்டி, சாரிடி, வேணே பண்ணல, ஒர்க் வந்துடுச்சு, ஆஃபீஸில் கொஞ்சம் இருந்து முடிச்சு தர சொல்லிட்டு போனா அந்த மேனேஜர் வேறு, அதனால தான். அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு நான் அத்தனை ஃபோன் பண்ணலை, ஒரே ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி ஒயின் இந்த மாதிரி வேலை அதிகமாக இருக்கோ, வர லேட் ஆகும் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. மெசேஜ் பண்ணுறீங்க நீங்கள், மெசேஜில் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வேலை அதிகமாக இருக்குன்றதுனால வரல அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம்ல. ஒயன் வர லேட் ஆகும், அவ்வளோதான் இல்லை? டி சாரிடி பொண்டாட்டி. என்ன சாரி? என்ன உங்கள் சாரி எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா தேங்? சொல்லுங்கள், சரி பண்ணிடுமா? அப்போ தான் தேங்க உங்களை நோட் பண்ணுறாரு. நீங்கள் அழகாக கிளம்பியிருக்கீங்க, அழகாக சாரீ வேர் பண்ணிவிட்டு தலையில் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அழகாக செம்ம அழகாக பார்க்குறதுக்கே அழகாக ரெடி ஆகியிருக்கீங்க. உங்களை தான் தேங்க, சொல்லுங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க? என்னடி இப்படி ரெடி ஆகிருக்க? ஒயன் ஆளே தூக்குதேடி. ஆமாம், உங்களுக்காக தான் ரெடியானேன், ஆனால் நீங்கள் தான் வரவே இல்லையே. இப்போ அதுக்கு எதுக்குமே வேலை இருக்காது. நான் எல்லாத்தையும் கழட்டி வைக்க போகிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது பொண்டாட்டி. அது எப்படி இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு அதுக்கெலாம் வேலை இல்லைன்ற? அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி எனக்கு தெரியாது. என்ன உங்களுக்கு தெரியாது? நீங்கள் நல்லா போய் தூங்குங்க தேங், ஒர்க்கை கட்டிகிட்டே அழகுங்க. பொண்டாட்டி எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுவாளே, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்லாம் கிடையாது. என்ன நீங்கள் இங்கே இருங்க, நான் போகிறேன். அப்படிலாம் சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்களை கிட்ட இழுக்கிறாரு. விடுங்க தேங், விடுங்க. இப்போ எதுக்கு நீங்கள் கிட்ட இழுக்கிறீங்க? போங்க, நீங்கள் உங்கள் ஒர்க்கு கட்டிகிட்டே அழுவுங்க, போங்க. எனக்கு கிட்டலாம் இழுக்காதீங்க, புரியுதா?
இன்றைக்கி நான் இப்படி ரெடி ஆனதே வேஸ்ட்டு. எவ்வளோ நேரம் இதில் வேறு காலையில் சொல்லிட்டு போனீங்க இன்றைக்கி நான் 5 o'clock வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ யோசனையே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு 5லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் நீங்கள் வந்தீங்களா? சரி, யூஸ்வலாக ஆஃபீஸ் 7க்கு தானே முடியும், திரும்பியும் வேலை ஏதாவது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 7 o'clock வந்துடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போயும் நீங்கள் வரல. போங்க தேவம், எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். போங்க. அப்படிலாம் சொல்லாதடி, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. எங்கள் பாரு, எங்கள் அண்ணன் பாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கே கட்டிட்டு அழுவுங்கண்ணே. இன்னேடி நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப தான் பண்ணிட்டுருக்கேன். அப்படிலாம் போக முடியாது. விட்டுட்டு இவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்க யாருக்கு? எனக்கு தானே. உன்னை பார்த்தாலே அப்படியே சொல்கிறது இல்லடி. நீ என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்காது எனக்கு. போங்க. நீ என்னடி சொல்கிறது அப்படின்னு அவங்கள வாலில் லாக் பண்ணுறாரு. அவங்க ஃபேஸ்க்கும் அவர் ஃபேஸ்க்கும் ஒரு இன்ச் கூட கேப் இல்லை. அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க 2 பேரும். 2 பேரோட ஹார்ட் ப்ரீத்தும் 2 பேரும் ஃபீல் பண்ணுறீங்க. பொண்டாட்டி ஏண்டி இவ்வளோ அழகாக இருக்க? இல்லை நீ ஆனால் ஏதோ பண்ணுறடி. நான் பண்ணுறேன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த லிப்ஸு அப்படின்னு உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. நீங்கள் அவரை டோவாய்ஸால் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட மெதுவாக வந்து உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. அந்த கிஸ் அவ்வளோ ஒரு பேஷனேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 minutes போல் நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால் ப்ரீத் பண்ண முடியல. நீங்கள் தேங்கோட செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. எவ்வளோ நேரம் தேங்க கிஸ் பண்ணுவீங்க? மூச்சு விட முடியல. இதே மூச்சு விட முடியலன்னா இன்னும் நடக்க போகிறதுக்கெலாம் என்னடி சொல்கிறது? இங்கே பாருங்கள், இன்றைக்கி அவ்வளோதான். லேட்டாக வந்தீங்கல்ல, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படியே போங்க. இன்றைக்கி எதுவும் கிடையாது, இவ்வளோதான். நீ என்னடி சொல்கிறது கிடையாதுன்னு? நான் எடுத்துப்பேன் அப்படின்னு உங்கள் சாரியோட பின்ன கழட்டுறாரு. இப்போ நீங்கள் ப்ளவுஸ் ப்ளஸ் பாட்டம் இயரோடு இருக்கீங்க. தேங்கோட பேர் கோல்ட் ஹேண்ட்ஸ் உங்கள் வயசில் படுது. உங்களுக்கு அது ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுற தேவம்? விடுங்க தேவம். சும்மாரு. புரியுதா? நல்ல மூடு, ஸ்பாயில் பண்ணிடாதடி அப்படின்னு உங்களை கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஒரு ஹேண்ட் அவங்க வயசுலேயும் இன்னொரு ஹேண்ட் உங்களோட நெக்லேயும் இருக்குது. அவர் உங்களை அவ்வளோ செக்யூராக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தேங்கோட ரொம்ப ப்ரொடெக்டிவ் அண்ட் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. தேங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்டில் போய் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அவரை உங்கள் தோவாய்ஸால் பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? என்ன பார்க்குற? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படியே தீம்னு குடிச்சிட்டு இருந்த. இப்போ கோவம் போயிடுச்சா அப்படின்னு உங்கள் கண்ணாடி வலையில் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பண்ண போகிற வேலைக்கு எப்படியா இருந்தாலும் இது உடஞ்சி உன் கையே குத்துச்சுன்னா அதனால தான் ஒத்து வைக்கிறேன். ஆமாம்மா, என் புருஷன் ரொம்ப கேர்ஃபுல்லான ஆள் தான். அப்படியா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே போடாடே அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் எங்கே சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போடாடே தான். அதான் குச்சி என் தயங்க சீக்கிரம் வரல அப்படின்னு. கோவலாம் போயிடுச்சா? என் பொண்டாட்டிக்கு அந்த கோவலாம் போயிடுச்சா? நான் இன்னும் கோவமாக தான் இருக்கேன். ஆமாண்டி, உன் வாயிலேருந்து என்னைக்கு கோவம் போயிடுச்சு தேங்க அப்போல்லாம் வந்துரு. நீ எங்கடி சொல்லுவேன்? நீ சொல்லவே மாட்டேன். ஆமாம், எனக்கு இன்னும் கோவம் போகல தான். சரி சொல்லு, இப்போ என் பொண்டாட்டிக்கு கோவம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீ சொல்லு. அதுவா? அது இதோ எங்கே வரைக்கும் கிஸ் பண்ணுங்கள், பிக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை பாயிண்ட் பண்ணுறீங்க. என்னடி இவ்வளோ நேரம் அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், நீ என்னடா பெக்கு ஏற? இப்போ தான் பண்ண முடியுமா முடியாதா உங்களால்? பண்ணுறேன்டி, உனக்கு இல்லாதையா? அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு பெக் பண்ணுறாரு. நீங்கள் திரும்பியும் போயிட்டு அவர் லிப்ஸில் ஒரு பெக் பண்ணுறீங்க. ஆனாலும் குழந்தை தாண்டி நீனு. நான் குழந்தையா? ஆமாம், பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு பெக்கு இதை பற்றியா பெக்கு? இப்போ நீங்கள் என்னன்றீங்க? ஏம்மா தாயே, நான் எதுவும் சொல்லம்மா, நான் எதுவுமே சொல்ல, ஓகேவா? அப்படின்ட்டு உங்கள் ஐஸை பார்த்துட்டே உங்கள் கிட்ட வராரு. நீங்களும் தயாங்கோட ஐஸை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஐ கான்டாக்ட் போகுது. அப்படியே தேங்க உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸில் படுற ஹேர் எடுத்து உங்கள் ஹேர் பின்னாடி டக் பண்ணுறாரு. அவரோட ஹார்ட் ப்ரீத் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. தேங்க அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. தேங்க என்ன பண்ணுற?
ஆ ஷ் சும்மாருடி. ஆ சும்மாருண்ணே அப்படின்னுட்டு அவர் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸை அன்ஹுக் பண்ணுறாரு. ஸோ இப்படி நீங்களும் தயங்கும் அந்த நைட் அவ்வளோ ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. மார்னிங் ஆகுது, நீங்கள் பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா தேங்க ஆல்ரெடி குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்கள் தேங்க பார்த்து தேங்கோ உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் தேங்க கிட்ட இழுத்து அவரோட டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேங்க ஃபோர் ஹெட்லேயே ஒரு பெக் பண்ணுறீங்க. சேஃபாக ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுங்க தேங்க உங்கள் ஃபோர் ஹெட்லேயே ஒரு பெக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடி பொண்டாடி, கண்டிப்பாக போயிட்டு வந்துடுறேன். என் பொண்டாடி சொல்லி இந்த தேங்க கேட்காமல் இருப்பானாடி. பேசுகிறதெல்லாம் நல்லா தான் தேங்க பேசுகிறீங்க, அதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க. இந்த வாய் மட்டும் இல்லைன்னா உங்களை ஒன்று சமாளின்னா இந்த வாயெல்லாம் பத்தாதுடி, இதுக்கு மேலே வேணும்டி. போதும் என்ன கலாச்சது, டைம் ஆகிடுச்சு, நீங்கள் ஆஃபீஸ் போங்க. என்னடி என்ன சொல்லு, நீங்கள் சாப்பிட்டவே இல்லையே. அவ்வளோதானா? நானே சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிட்டேன். என்ன நேற்று பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உன்னால் எஞ்சி செய்ய முடியாது, அது எனக்கே தெரியும். அதான் நானே செஞ்சு வச்சிட்டேன். ஓகேவா? நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன், நீ எஞ்சி சாப்பிடுனே. அப்புறம் நைட்டு ரெடி ஆகிட்டு டின்னருக்கு வெளில போகலாம், ஓகேவா? ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகம், நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ ரெடியாகிரு, நான் வந்தோடனே டின்னர் கூப்பிட்டு போகிறேன். எதுவும் சமைச்சிடாத, ஓகேவா? சரிங்க தேவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் ஒரு பெக். லவ் யூ டூ தேவாங் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு ஃபோர் ஹெட்டில் ஒரு பெக் பண்ணி தேங்க ஆஃபீஸ்க்கு வழி அனுப்பி வைக்கிறீங்க. அச்சோ என் அழகு, எவ்வளோ கோவமாக இருந்தாலும் எப்படியாவது சமாதானப்படுத்துகிறாங்க இந்த தேவாங். அவங்கள நினச்சி நான் கோவப்படுறதா இல்லை சிரிக்கிறதா? அவ்வளோ அழகு என் தேவாங்க. இப்போ ஆஃபீஸ் போயிடுச்சா? ராத்திரி எத்தனை மணிக்கு வரும்னே தெரியாது. சொல்லிவிட்டு இதில் வேறு லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு வர போயிருக்கு. சரி வரட்டும் அப்படின்னு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறீங்க. இப்போ ஒரு டைம் 10:30 இருக்கும். தேங்க தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் தேங், அதுக்குள்ளேயே ஆஃபீஸில் ஒர்க் முடிஞ்சிச்சு. நான் அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல, சாப்பிட்டியா இல்லையாடி நீ? அது இன்னும் இல்லை தேங், சாப்பிடல. ஏன் என்னாச்சு? போய் சாப்பிட்றீ, அதுக்கு தான் நீ ஃபோன் பண்ணேன். எவ்வளோ சாப்பிட மாட்டியா நீ? சரி தேங்க கோவப்படாதீங்க, நான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான்லாம் சாப்பிட்டேன். என்ன நீ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றீ, எனக்கு கோவப்படுத்தாத, என்ன போய் சாப்பிடு போ. ஆனாலும் என் புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே எவ்வளோ அக்கறையை பற்றியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் தான். வேலைக்கு ஃபோன் பண்ணி பொண்டாட்டி சாப்பிட்டால இல்லைன்னு கேட்குறீங்க. நீ மட்டும் என்னடி வேலைக்கு ஃபோன் பண்ணி புருஷன் சாப்பிட்டேனா இல்லையா, எங்கே இருக்க, ஏது இருக்க, எல்லாத்தையும் கேட்குறல்ல. அதே மாதிரி தான் நானும். இன்னும் ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். அப்போ தேங்க கரெக்டாக யாரோ கூப்பிட்றாங்க. இது கூப்பிட்டேன் இந்த மேனேஜர் சொட்ட. ஓ கடவுளே. சரிடி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். என்ன நீங்கள் வேறு ஒருத்தவங்க கூட்டினுக்கிறான். யார் தேங்க, மேனேஜரா? ஆமாண்டி, அந்த சொட்டை தான் கூப்பிட்டுட்ருக்கான், இரு வரேன் அப்படின்னு தேங்க கால் கட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. நீங்கள் தான் தேங்க நினச்சி சிரிச்சிட்டே நீங்களும் போய் சாப்பிட்றீங்க. நைட் ஒரு 9 o'clock போல் இருக்கும். தேங்க தான் வேலையை முடிச்சுட்டு வராரு. பொண்டாட்டி எங்கடி இருக்க? வந்துட்டேன்டி நான், எங்கடி இருக்க? நீங்கள் அப்போ தான் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி வரீங்க. தேங்க அப்படியே உங்களை பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக கிளம்பியிருக்கீங்க. நீங்கள் ரெட் சாரீ போட்டிருக்கீங்க, லாங் இயரிங்ஸ் அண்ட் ஹேரை ஜஸ்ட் கிளச் மட்டும் பண்ணிவிட்டு சிம்பிள் மேக்கப்பில் அவ்வளோ எலகண்ட்டாக வந்து ரெடியாகி நிற்கிறீங்க. தேவாங்க அப்படியே உங்களை பார்த்து ரசிச்சுட்டே நின்றுட்டே இருக்காரு. நீங்கள் தேவாங்க பார்த்து என்ன தேவாங்க அப்படி பார்க்குறீங்க? செய்யறதையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாரி நடிப்பாயா இவ, எதுவுமே தெரியாத மாரி நடிப்பா. என்னடி இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்துரு? உன்னை பார்த்து கண்ணு வச்சுருவாங்கடி எல்லோரும். இப்போது எனக்கு வெளில போகிற மூட்லாம் இல்லை, நீ அப்படியே ரூமுக்கு போயேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு தேவங்க கிட்ட வராரு. நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் பேக் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் முடியாது, வெளியில் போகணுன்னு தானே சொன்னீங்க, இப்போ வெளியில் போகலாம், அப்புறம் நைட்டு வந்து பார்த்துக்கலாம். நைட்டா? நீ கிளம்பிடுறதுக்கு நைட்டு வரைக்கும்லாம் தாங்காதுடி.
அதெல்லாம் முடியாது தேவ். வெளியில் போகணுன்னு சொன்னீங்களா? அப்புறம் நான் கோச்சிப்பேன். போங்க. நீ கோச்சிட்டாலும் பரவாயில்ல, உன்னை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட வராரு. நீங்கள் தேவங்கோட ஐஸே பார்க்குறீங்க. தேவங்கோட ஐஸ் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கு. தேவன் மெதுவாக வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். 2 பேரும் அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் 2 பேராலையும் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. ஏறுமா இவ்வளோ நேரமாக கிஸ் பண்ணுவேன், மூச்சே விட முடியல தெரியுமா? எனக்கு மட்டும் என்னடி? என்னால் தான் மூச்சு விட முடியல. சரிடி, சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அப்புறம் நம்ம கிளம்பலாம். பாரா, அதிசயமாக தான் இருக்குது. என்னடி அதிசயமாக இருக்குது? சார் அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வேறு மூடில் பேசின மாதிரி தெரிஞ்சது. அது பேசினந்தான், இப்போ கூட விட்டா அவனை முடிச்சிருவான் பாகரியா. அதில் வேணாம், இப்போ நம்ம வெளியில் போகலாம். தெரியுதுல்ல, அந்த பயம் இருக்குல்ல. வேறு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிட்டேன்டி. போகலாண்ணே. சரி இரு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க லிப்ஸ்லேயே ஒரு பெக் பண்ணிட்டு போகிறாரு. என்ன மறக்கிறானோ இல்லையோ, என்னை மறக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் தேவை பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டு வெயிட் பண்ணுறீங்க. தேங்கும் அழகாக கோட் ஷூட்லாம் போட்டு ரெடியாகி வராரு. நீங்கள் தேங்க ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. என்னடி புண்டாட்டி சைட் அடிக்கிற போல்? என்னடி சொல்கிறது கூட கேட்காம சைட் அடிச்சிட்ருக்கியா என்ன? என்ன மாமா அவ்வளோ அழகாக இருக்கானா என்ன? ஆமாம் தேவ், ஏன் புருஷன் ரொம்ப அழகு தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை விட கொஞ்சம் அழகில் கம்மி தான். என்னடி? உன் புருஷனுக்கு ஊரில் எவ்வளோ பொண்ணு லைனில் நிற்கிறாங்க தெரியுமா? நிற்பாங்க சாருக்கு லைனில். என்னடி இப்படி சொல்லிட்ட? சரி நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, கிளம்பலாமா அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் புக் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஆம்பியன்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மைல்டு எல்லோ தீமில் கப்பல்ஸ்க்கு ஏற்ற இடம் தான். அங்கே அவ்வளோ ஒரு ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். அந்த இடமே அவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டாக ஃபீல் ஆகுது உங்களுக்கு. இந்த இடம் இவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அப்போ அப்படியே கப்பல்ஸ்லாம் வந்தால் இங்கே அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்குது, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. அப்படி அடி பொண்டாட்டி ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து பண்ணுறீங்க தேவலாம். நீங்கள் உனக்கு பார்த்து பண்ணாமல் வேறு யாரடி பார்த்து பண்ண போகிறேன்? பொண்டாட்டி. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ தேவ், லவ் யூ டூ அப்படின்ட்டு அவர் லிப்ஸில் ஒரு பெக் பண்ணுறீங்க. வெளியில் இருக்கும்டி. வெளியில் இருந்தானே என் புருஷனுக்கு நான் கிஸ் தரேன், இதில் என்ன இருக்குது? அது சரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் தானே ஹெசிடேட் பண்ணுவேன். இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு சேஞ்சுக்கு நான் சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ விட்டால் கூட உன்னை இங்கேயே இழுத்து வச்சு நச்சு நடிப்பேன் பாக்குறியா? அடிப்பீங்க வாய் தான் உங்களுக்கு. சரி வாங்க போகலாம். எங்கே போய் உட்காருது? எந்த டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க? அங்கே யாருமே இல்லை. என்னத்தையும் இங்கே யாருமே இல்லை. எந்த டேபிள் ரிசர்வ் பண்ணிடுவேண்ணா? எந்த டேபிளில் வேணாலும் உட்காரு, இன்னைக்கு எல்லாம் நம்ம டேபிள், புரியுதா? என்னதான் அவங்க சொல்கிறீங்க? நம்ம டேபிளா? ஆமாண்டி பொண்டாட்டி, எல்லாம் நம்ம டேபிள். தியாங், நான் நினைக்கிறது சொல்லிடாதீங்க. நீ என்ன நினைக்கிற அதே தான். வேணாம் தியாங். அதே தாண்டி. ஏன் தியாங் இந்த ஹோல் ரெஸ்டாரண்ட்டுமே ரிசர்வ் பண்ணிட்டீங்களா? ஆமாடி பொண்டாட்டி, பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். ஸ்லாங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன் தியாங், ஏன் இப்படி பண்ணீங்க? நீ என்னடி அப்படியே வந்து கட்டிப்பிடிப்பேன்னு பார்த்தா ஏன் தேங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குற? அப்புறம் நீங்கள் பண்ண வேலைக்கு வேறு என்ன சொல்லுவாங்களா? அதுவும் ஒரு டேபிளையும் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. ஆனாலும் ஏன் தேங்க ஹோல் ரெஸ்டாரண்ட்டையும் புக் பண்ணிட்டீங்க? என்ன தான் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க ஹக் பண்ணுறீங்க. ஒரு ஹக்கை கூட கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குடா விட்ட. அப்படிலாம் இல்லை, தானாக கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் கேட்டெல்லாம் வாங்க தேவையில்ல ஹக்கு. அது சரி வா அப்படின்ட்டு நீங்களும் தேவங்க போயிட்டு ஒரு டேபிளில் உட்காடுறீங்க. அங்கே அவ்வளோ அழகாக அந்த டேபிளை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கேண்டில் லைட் டின்னர் தான். நீங்களும் தேவங்கும் அங்கே அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட
இப்போ மணி ஒரு 11:30 இருக்கும். நீங்கள் தேங்க தான் பார்க்குறீங்க. தேங்க அப்படியே உங்களை ரசித்து பார்த்துட்ருக்காரு. தேங் நீங்கள் சைட் அடிச்சது தான் போதும். மணி 11:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பலாமா? என்னடி அதுக்குள்ளார அவசரம்? இரு, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இரு. அதுவும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அப்புறமா போகலாம். என்ன சொல்கிற? ஏதோ சொல்கிறீங்க, நானும் கேட்குறேன். என்னடி இப்படி சொல்லிட்ட? ஏதோ சொல்கிறீங்க நானும் ஏறேன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என் புருஷன் ஏதோ அழகழகாக பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு புரியலனாலும் அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம் தேவம், ஏன் இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அதெல்லாம் மாமா எப்படியுமே அழகுதாண்டி, நீ தான் ஒத்துக்க மாட்ட. நான் ஒத்துக்க மாட்டேண்ணா, ஏன் புருஷன் அழகுதான். அப்போ வீட்டில் ஒத்துவே இல்லை நீ? எனக்கெல்லாம் பொண்ணுங்க லைனில் நிற்பாங்கன்னு சொன்னோன்னே. ஆமாம் ஆமாம், பொண்ணுங்க லைனில் நிற்கிறாங்க இவருக்கு. நீங்கள் அழகு தான், பொண்ணுங்களும் உங்களுக்கு லைனில் நிற்கிறாங்க தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் அது ஏன் முன்னாடி பேசி என்ன ஜெலஸ் ஆக்காதீங்க. இல்லை இப்படி பண்ணுவேன், இல்லைன்னா அப்படி தாண்டி சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? அப்புறம் நைட்டு உங்களை பக்கத்துலேயே விட மாட்டேனா, பார்த்துக்கோங்க. என்னடி பக்கத்தில் விடாமல் இருக்கிறது? அப்படியே நீ விடாமல் இருந்தால் மட்டும் நான் அப்படியே ஒன்று விட்டுருவேனா? வருவார் இவர் பக்கத்தில். உங்களை நான் பக்கத்துலேயே சேர்க்க மாட்டேன், போங்க தான். பாகலாண்டி பாகலாம். நல்லா பேசுகிறீங்க தான் நீங்கள். ஆமாண்டி, உன்ட்டெல்லாம் பிழைக்கணுன்னா பேசி தான் பிழைக்கணும் என்ன? அப்படி இப்படி நீங்கள் 2 பேரும் பேசி கொஞ்சம் நேரம் விட்றீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க தான் ஒரு பிளேட்டில் க்ளோஸ் பண்ணி ஏதோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிளில் தான் வைக்கிறாங்க. நீங்கள் அதை கன்ஃபியூஸ்டாக என்னென்னு பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக அந்த வெயிட்டரும் அதை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் ஒரு கேக், அதில் ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நீங்கள் தேங்காய் பார்க்குறீங்க. தேங்காய் உங்களை பார்த்து ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி எப்படி நம்ம சர்ப்ரைஸ். அப்போ கரெக்டாக கிளாக்கில் 12 o'clock ஆன உடனே அந்த ஹோட்டலோட தீமே அப்படியே பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் இதெல்லாம் அப்படியே சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்கீங்க. தேங்கோட கண்ணில் அவ்வளோ லவ் தெரியுது. நீங்கள் தேங்கோட ஐஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க அப்போ கரெக்டாக நீல் டவுன் பண்ணுறாரு. நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க. தேங்க நீல் டவுன் பண்ணுறதை பார்த்துட்டு தேங்க கரெக்டாக ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து அதை ஓப்பன் பண்ணுறாரு. அது உள்ளே பார்த்தா ஒரு ஸ்பெஷலான டைரி ரிங் தான் இருக்குது. நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. நம்ம கல்யாணம் ஆகி கொண்டாட ஃபஸ்ட்டு பர்த்டே இது உன்னோடது. ஸோ நான் எதாவது ஸ்பெஷலாக பண்ணணுன்னு எதிர்பார்த்தேன். என்னால் முடிஞ்சது ஏதோ. இப்போ அதான் வாழ்க்கையில் ஒரே ஒருத்தவங்களுக்காக தாண்டி இந்த ரிங் வாங்க முடியும். அது கண்டிப்பாக நீயாக தான் இருக்க முடியும் எனக்காக. அது கண்டிப்பாக எனக்கு நீயாக மட்டும்தான் இருக்க முடியும். என்னால் முடிஞ்சது இந்த சின்ன கிஃப்ட் டைரி ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஃபிங்கரில் அந்த டைரி ரிங்கை போட்டு விட்றாரு. அப்படி தேவங்க எழுந்துச்சி உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் தேவங்க கிஸ் பேக் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸில் டியர்ஸ். தேவங்க அதை தொடச்சி விட்டுட்டு கிஸ் பேக் பண்ணுறாரு. பெதடி கண் கலங்குற. எனக்கு சொல்ல வார்த்தையே வரல. ஐ லவ் யூ தேவங், ஐ லவ் யூ ஸோ மச். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க நீங்கள். இதுக்கெலாம் நான் என்ன தேவங்க செய்ய போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? நீ ஒன்றுமே செய்ய வேணாண்டி. இப்போ எது கண் கலகுற? என் பொண்டாட்டி இப்போ எது கண் கலகுறா? நீ எதுவுமே செய்ய வேணாம். நீ எனக்கு உன் லவ்வை மட்டும் கொட்டி கொட்டி கொடு, அது போதும். தேங் எதையாக இருந்தாலும் நினச்சதை சாதிப்பான். புரியுதா? பிறந்த நாளுமா எதுக்கடி அழுவுற? சொல்லடி பொண்டாட்டி, பிறந்த நாளுமா எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு தேங் உங்களை கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ தேங், லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூடி பொண்டாட்டி. லவ் யூ டூ. அப்புறம் இது சண்டை போட்டியே, ஏன்டா தேங்க சீக்கிரம் வரல அப்படின்னு. நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. அது இதனால தாண்டி. வேலை இருக்குன்னு சும்மா போய் சொன்னேன். வேலைலாம் இல்லை, இதை வாங்க போய் தான் லேட் ஆகிடுச்சு. ஒன்று சர்ப்ரைஸாக கொடுக்கணும்ல, அதுக்காக தான் போயிருந்தேன். சரியா? எந்த நேரத்தில் எதை சொல்கிறீங்க தேங்க? அப்புறம் சொல்லணும் இல்லடி. அதான் சொல்லிட்டேன் இப்பே. தேங்க சொல்லடி பொண்டாட்டி. இந்த ரிங் ஏன் தேவங்க எனக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? ஒருத்தரால் ஒன்ஸ் தான் இந்த ரிங்கை வாங்கி ப்ரெசென்ட் பண்ண முடியும்ல? ஆமாண்டி பொண்டாட்டி, அது நீயா மட்டும்தான் இருக்க முடியும் எனக்கு இந்த தேங்க்கு.
நீ மட்டும்தான் இருக்க முடியும். எனக்கு தெரியும் தேவாங். தேவாங், தேங்க்யூ ஸோ மச். வாயிலே போட்டேனா? தேங்க்யூ மாமல, தேங்க்யூ. சரி தேவாங், நான் தேங்க்யூ சொல்லலை. லவ் யூ ஸோ மச் தேவாங், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு தேவாங்க நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்க. லவ் யூ டுடி பொண்டாட்டி, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. நாய்ஸ் இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்கடா. நீங்கள் சுச்சுவேஷன் அப்படி, ஸோ அதனால தான். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் பை ஃபார் நவ். நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம்.